ஹாய் காய்ஸ், ஈரோட்டிலேருந்து கார்த்திகான்னு. இப்போ ஒரு 7 மாதமும் ஒரு இடத்துல இப்போ வேலை செஞ்சேன். அந்த வேலை செஞ்ச இடத்துல வந்து இப்போ மத்தியானம் வந்து போனஸ் பணம் கேட்க போகாட்டி நீயே வேலையை விட்டு நின்றுட்ட, அவனுக்கு எதுக்கு போனஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த இந்திக்காரனுங்க வந்ததுக்கப்புறம் நம்மளை வேலையை விட்டு தூக்கிறது, போனஸ் பணம் போய் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. அப்படி என்ன மாதிரி ஒரு கூலிக்கார வயத்தில் அடித்து திங்கிறதுக்கு இதுக்கு வந்து வேறு எதையாவது அவன் தின்னுட்டு போயிடலாம். சரிங்களா? எந்த ஒரு முதலாளியுமே வந்து கூலிக்காரன் வயத்தில் வந்து அடித்து சாப்பிட்றதுக்கு பதிலாக கீழே கிடக்கிற மண் எடுத்து திங்களா, நான் வேறு மாதிரி சொல்லிடுவேன். ஆனால் அது வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன் இப்படி ஏமாற்றி திங்கணும்? மதியம் 1 மணிக்கு 7 மாதமாக வேலை செஞ்சுட்டு போனால் போய் கேட்காண்டி போனஸ் பணம் இல்லை, நீயே வேலையை விட்டு நின்றுட்ட அப்படிங்குள்ள இதுக்கு இந்திக்காரன் வந்தங்காட்டி அவனுங்களுக்கு தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறானுங்க. இதுக்கு வந்து அவனுக்கு பிக்சட் ரேட்டு தான் பேசிட்டு வரானுங்க. உள்ளே வந்தால் சம்பளம் வேலை இருக்குது இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இனிக்குது இந்த விஜயமங்கலம் முதலாளிங்களுக்கு. என்ன மாதிரி தமிழ் ஆளுங்களுக்கு கண்டா கசக்குது. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்குது நிலமை. அவன் என் காசு பிடிங்கிறதுக்கு மேலே இப்போ மண் எடுத்து தின்னுட்டு போயிடலாம். அதுதான் மெயின். இனிமேட்டு தமிழாளுங்க வந்து யாராவது இடையில நின்னா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து போனஸ் பணத்தை வந்து கணக்கு பார்த்துட்டு கையோடு அந்த பணத்தை வாங்கிட்டு நின்றுக்குங்க. நான் ஏமாந்த மாதிரி வேறு யாரை ஏமாந்துடாதீங்க. குட் பை.